காண்பித்து சன்மான விருதுக்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக? ஆமா, அவர்களுக்காக நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு வாய்ப்பில்லையா? மாதர்களே, தாங்கள் எதற்காக சமூக நாடி வர வேண்டும்? உங்கள் நாடி வந்திருக்கிறோம். எதற்காக? எங்களுக்கு தெரிந்த பரதகலையை உங்களுடைய அரங்கேற்றம் செய்ய வந்திருக்கிறோம். தாங்கள் பரதகளை அரங்கேற்றம் செய்ய வேண்டுமானால் என்னுடைய அரண்மனை வந்திருக்க வேண்டும். அரண்மனை வந்திருந்தீர்களானா பரதகலைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து அங்க ஒரு அரங்க அமைத்திருப்போம். 32 மேல வாத்தியங்கள் அமர்ந்திருக்கும். அந்த இடத்தில் அரங்கேற்றம் செய்வதற்கு நன்மையாக இருக்கும். இப்பொழுது நான் வேட்டையாடி களைப்பாக இருக்கின்ற கானகத்தில் வந்திருக்கின்றீர்கள். இங்கே பரதகளை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் அண்ணா வந்திருக்கிறோம் என்று தெரிவித்தீர்களா? அது எந்த வகையில் அவங்க படத்தை நீங்க பார்க்கணும். படத்தை நான் பார்த்துட்டு பரதக்கலையை பரதக்கலை. ஆமா, என்ன செய்ய போறீங்க நீங்க? என்ன பண்ண மறைந்திருந்தே பார்க்கும் மருமகன் நடந்து விட்டது என்று தெரிவித்தார்கள். இருந்தாலும் இன்று வானப்பெண் சீனோடு தான் நடக்க வேண்டும் என்று இந்த கிராமத்தின் விருப்பம். இருந்தாலும் அவர்கள் ஆடி ஆட்டமானது சக்கர பந்தலில் தேர்மாறி கொண்டது போல இருந்தது. இந்த மாதங்கள் 2 மாதங்களுக்கும் வேண்டிய ஆடை ஆவரம் பொருள் எல்லாம் மாறி வழங்க வேண்டும். உங்களுக்காவது சக்கர பந்தல தேர்மாறி உங்களுக்கு எனக்கு எப்படி எப்படி பால்லேந்து பழம் உண்டு பழையாம அந்த ஆயில உண்டு நம்ம கணக்கு பொருட்கள் கிடைக்கிற மாதிரி கனவு கட்டமாகாது. அந்த கனவை தூக்கி குப்பையில போடுங்க. வந்தவர்களை ஆதரிங்க. அப்படி வேண்டிய ஆடை யாவனை பொன் பொருளை கொடுத்தால் அனுப்புங்கள். உங்க மகன் என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொன்னாரு? எங்களை என்ன சொன்னாரு? என்ன செய்யறாரு? வீடு கட்டி வைக்க சொன்னாரு. எதுல வீடு எதுக்குங்க? அம்மா அது அப்படி வேற இல்ல. மகராஜா அவங்களை பிடிப்போட இருக்கணும். நீங்களே நானே பிழைப்பாக்கணுமா? அதனால தங்க சங்கிலி வெண்ணும் பங்கிலி தானே கொத்தியதோ
தங்கள் பொன் பொருள் ஆடை வியாபாரம் கொடுத்தோம். தங்களை ஒட்டி பண்ணலாம். மகாராஜா உங்களதான் மகாராஜா மாதர்களே அந்த பொன்மொழி ஆடையை ஒட்டி பிறந்தது பிறகு எனக்கு தேவையில்லை. ஏன் வேண்டும்? சற்று அமருங்கள். அழகிய பிள்ளைகளில் அறுபது கலைகளில் எழுதிய திருமகனே அழகிய பிள்ளைகளில் அறுபது கலைகளில் எழுதிய திருமகனே ஏராஜா ஐ லவ் யூ ஏராஜா ஐ லவ் யூ இது என்னாக மனக்கடிலே இது கவிதை பாடி வருவார் அழகிய பிள்ளைகளில் அறுபது கலைகளில் எழுதிய திருமகனே பற்றி போதை தேவி கட்டி பல்லவி ஏற்ற பல்லவி மகாராஜா எனக்கு அந்த பொண்ணு போய் அவனுக்கு பிறந்தது உங்க தலையில பூஜை குடை அந்த குடை கொடுங்கள் சை அடியடி கூடைய கக்கிறேன் அடிமாதர்கள் அடியடி கூடைய கக்கிறாய் அடி கூடைய கக்கிறாய் அடி கூடைய கக்கிறாய் ஏன் அந்த குடை இந்த கொடுங்க பூத்தக்கரை குடையானது எப்படிப்பட்ட குடை என்று தெரிய வருமா? என்னை போன்ற ஒரு மன்னன் அமர்ந்து ஆட்சி செய்யற உரிமை இருக்க தவிர இது எடுக்கவோ கொடுக்கவோ அருகதை கிடையாது. யார் யார் கொடுத்தது என்று தெரிய வருமா? 33 கோடிகள் முனிவர்கள் தந்த கொடை. 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 முத்துக்குடை கேட்கலாமடி அடிமாதர்களாம். முத்துக்குடை கேட்கலாமடி முத்துக்குடை கேட்கலாமடி அடிமாதர்களாம். உணவு நினைக்கலாமடி. 48,000 நாவலர்கள் தந்த கொடை. 48,000 நாவலர்கள் தந்த கொடை. 48,000 நாவலர்கள் தந்த கொடை. 48,000 நாவலர்கள் தந்த கொடை. நல்ல கொடை. முப்பத்தி முக்கோடி தேவர்கள் 48,000 சிமார்கள் கிண்ணர் கம்புடர் சித்தி வித்தியாசங்கள் அனைவருமே அமர்த்தி கொடுத்த குடை. இந்த குடை எடுக்கவோ அடியனுக்கு அருகதை கிட்டவன். மார்க்கு வேணுமா, சூரிய மார்க்கு வேணுமா, இல்ல ஆட்டுக்கூட வேணுமா, மாட்டுக்கூட வேணுமா, பன்னி கூட வேணுமா? என்ன படம் கொடுக்குறீங்க மகாராஜா? மகாராஜா இப்படி வாருங்கள். எங்களுக்கு கொடை கொடுக்க வேண்டாம், கொடை கொடுக்க வேண்டாம். உங்க மேல எனக்கு ஒரு இது மகாராஜா, நீங்க கொடையை கேட்டோம்னா கொடையை கேட்டுட்டு காம்பை கட்டி கொடுப்பீங்க. அந்த காம்பை வச்சு நான் என்ன செய்வேன்? அந்த காவு கூட கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இது எனக்கு சொந்தமானது அல்ல, ஆ, இந்த அரசாங்கத்துக்கு அப்ப சொந்தமானது. இரவு வாங்கி வச்சுக்கிறீங்களா? ஏறவும் கிடையாது. அனைவரும் அமர்த்தி கொடுத்த குடை
நான் நல்லதா இல்லைனாலும் மற்ற அரசன் வந்தாலும் அமர்ந்து ஆசிரியதான் உண்மை இருக்க தவிர அது எடுக்கவோ கொடுக்கவோ அருகதை கிடையாது. அது ஏதோ புரியலையே, அதை நான் தான் அறியலையே. புது மோகம், புது தாகம், இது உன்னாலே நடந்தது. மூக்குத்தி பூவிலே காற்றில் உட்கார்ந்து பேசுதையா, உட்கார்ந்து பேசுதையா. ஆராதா, இப்ப நாங்க என்ன கேட்டோம்? உடனே தானே கேட்டோம். எது எல்லாம் பண்ண போறோம், எல்லாம் பண்ண போறோம். இப்பொழுது என்ன தெரிவிக்கிறேன்? மகாராஜா, அந்த பொண்ணை கொடுக்க பார்த்துட்டாரு, அந்த பொண்ணு மேல கொடுங்க. அது ஒரு நாளை கேட்கலாம் படி, ஒரு நாளை கேட்கலாம் படி. இந்த மாலைக்கு என்ன மரியாதை என்று தெரிய வருமா? என்ன மரியாதை? ஏன் கொடுத்த என்ன? இந்த மலை மாலை கேட்டீர்களானா? இந்த மலை மாலையை நான் யாருமாவது கொடுத்தேனானா என் மனைவியை நான் இழந்ததாக அர்த்தமாகிவிடும். ஆனால் வெற்றி மாலை கேட்டீர்களானா? அந்த வெற்றி மாலை எப்படிப்பட்ட வெற்றி மாலை? அது ஒரு காலத்தில் என் நாட்டில் மழை பெய்யாமல் வறண்டடித்து என் குடிமக்கள் அனைவருமே சில காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பசியோடு பட்னியோடு வாடிக்கொண்டு மதிக்கிக் கொண்டு மாட்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் 33 கோடி தேவர்கள் 47,000 சுமார்கள் அனைவருமே அர்ச்சந்திரா, இந்த வெற்றி மாலையை நீ வைத்துக் கொண்டு நீ ஒரு 56 தேசத்துக்கு அர்ச்சந்திரனாக வாழ்ந்து வருகின்ற நீ, உன் மக்கள் எல்லாம் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். உன் மக்கள் செடிப்பட்டு வாழ வேண்டும் என்றால் நீ தெய்வலோகம் செல்ல வேண்டும். சென்று வனமகானிடம் போர் முடித்து அந்தவனை வெற்றி அடைத்தினால் உன் மாதம் மும்மாறி மழை பெய்யும் என்று தெரிவித்தார்கள். அப்பொழுது உடனடியாக தெய்வலோகம் சென்றேன். பூலோகத்தில் இந்து தெய்வலோகம் செல்கின்ற போது வனமகானிடம் இருந்த அனைவருமே பூலோகத்தில் வாழக்கூடிய அர்ச்சந்திரன் வருகிறான், என்னவென்று அறியவில்லையே, என்னவென்று தெரியவில்லையே, வெகு வேகமாக வருகிறான், கோபத்தோடு வருகிறான் என்று சொல்ல, அப்போதுதான் வர்ண பகவான் தெரிவித்தார், அவன் வரட்டும், எதற்காக வருவான் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்க அமைதியாக இருங்கள் என்று தெரிவித்தார்கள். அப்பொழுதுதான் சென்றேன். வனவாவிடம் மன்றாடி கேட்டேன், என் நாட்டு மக்கள் அனைவருமே பசி பட்டினியாக வாடிக்கொண்டிருக்கின்றார்கள்.
உயிரும் அடித்துக் கொண்டிருக்கின்றன. மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும், என்ன தெரிவிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுதுதான் வல்ல பகவான் தெரிவித்தார், நீ உனக்கு திறமை இருந்தால் 56 தேசத்து மன்னனாக நீ இருந்தீனால், நீ சத்தியம் நிலநாட்ட வேண்டுமானால், சத்தியம் தவறாத ஒரு மன்னனாக இருக்க வேண்டுமானால், என்னை சண்டை செய்து யுத்தம் செய்து என்னை ஜெயித்து விட்டீர்களானால் உனக்கு மாதம் மும்மாறி மழை பெய்யும் என்று தெரிவித்தார்கள். வல்லபகவானுக்கும் எனக்கும் போர் முடிந்தது. போர் எடுத்தோம், சண்டை செய்தோம். அன்னவரை நான் தோற்றுவிட்டேன், நான் ஜெயித்து விட்டேன். அப்பொழுது அச்சந்திரா, இந்த தினமில் இன்று முதல் உன் நாட்டில் உலகம் எங்கும் மாதம் மும்மாறி மழை பெய்யும் என்று இந்த வெற்றி மாலை அறிவித்தார். அப்படிப்பட்ட வெற்றி மாலை கேட்க வேண்டுமா? உன் மாலை கேட்காரமோ சின்னதாகி மாதங்களா, சின்னதாகி மாதங்களா, உன் மாலை கேட்காரமோ சின்னதாகி மாதங்களா, சின்னதாகி மாதங்களா, மாலை கேட்காரமடி மாதங்களா, மாலை கேட்காரமடி மரியாதையை தவிர்த்து எவ்வளவு பொருள் வேணாலும் கேளுங்கள், தருகிறேன். ஒரு நாள் வேணும் மகராசா, நீங்க தான் வேணும். நீங்களே வரலன்னா நீங்க தான் எனக்கு வேணும். என்ன சந்தேகம்? தாங்களையா? நாகலோக நாயக்கண்ணி. நாகலோக நாயக்கண்ணி, தெய்வலோக தெய்வக்கண்ணி. என் குடிமக்கள் அனைவருமே இந்த நாகலோக நாயக்கண்ணியை எப்படி வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? நாட்டிலே தெய்வலோக தெய்வக்கண்ணியை எப்படி வணங்கி கொண்டிருக்கிறார்கள்? எப்படி எப்படி? நாகதோஷம் பிடித்தவர்கள், நாகதோஷம் உள்ள ஆண்மகனுக்கும் சரிதான், நாகதோஷம் உள்ள பெண்மணிக்கும் சரிதான். அந்த நாகதோஷத்தில் பரிகாரம் செய்தார்களான அன்னவர்களுக்கு திருமணம் செய்துவிடும் என்று அவர்கள் திருமணம் நடந்தால் என்னுடைய மானியத்தை கூட உங்கள் கழுத்தில் அறிந்து கொள்கிறேன் என்று நாகலோக நாயக்கண்ணி பக்தியால் பரவசமாக வந்து சுற்றி கொண்டு வணங்குகிற வழக்கம். தெய்வலோக தெய்வக்கண்ணி 7 கன்னிகள், 7 சப்த கன்னிகள். அந்த கன்னிகளில் தெய்வலோக தெய்வக்கண்ணி ஒன்று. தெய்வலோக தெய்வக்கன்னிகள் கன்னி பெண்கள் இருக்கின்றார்களே, நீண்ட காலம் சடங்கு ஆகாதவர்கள் கன்னிகளுக்கு அவர்களை வேண்டிக் கொண்டு என் மகள் எப்படியாவது வராண்டு சடங்கு ஆக வேண்டும் என்று அதற்கான பூஜைகளை நிவர்த்தி செய்வார்கள். அப்படிப்பட்ட தெய்வலோக தெய்வக்கண்ணி நாகலோக கண்ணி, நாகலோக நாயக்கண்ணி என்னிடம் வந்து இப்படி தகாத முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நியாயமா? எங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, கட்டா உங்களை தான் கட்டணும். இல்ல நாங்க சும்மா போக முடியுமா? சொல்லுங்க, நாங்க யாரு? தெய்வலோகம். தெய்வலோகத்தில் எனக்கு பூலோகத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் என்ன கேட்டீர்கள்? மன்னா, உங்கள் முன்பதாக பரதங்களை அரங்கேற்றம் செய்ய வேண்டும், கொடுக்கக்கூடிய சன்மானத்தை பெற்று செல்லாமல் வந்தோம் அண்ணா என்று தெரிவித்தீர்கள். ஆடினீர்கள், பாடினீர்கள், வேண்டிய சன்மானங்களை மாறி வழங்கினேன். வாங்க மறுத்துவிட்டு தகாத பேச்சுகளை பேச வேண்டாம். மரியாதைக கொடுக்கக்கூடிய சன்மானத்தை பெற்று உங்க மிரட்டு ஊருக்குள்ள பயந்தா நான் இல்ல. அந்த வேலை பாருங்க, அந்த மிரட்டு ஊருக்கு பயந்தா நான் இல்ல. அத வாராண்டி வாராண்டி வெள்ளேடி
முடியாது என்று தெரிவிக்கின்றேன். முடியும் என்று நாங்க தெரிவிக்கத்தான் எப்படி ஒரு மாலை கொடுக்க முடியாது என்று தெரிவிக்கின்றேன். ஏன் முடியாதுங்க? முடியாது. ஏன் பொறுங்க விளக்கம் தெரிவித்தனே, அப்புறம் என்ன? மகாராஜா சரி முடியாதுன்னு இப்ப நாங்க என்ன தெரிவிக்கிறோம்னா, என்ன தெரிவிக்க வேண்டும்? ஓ கண்ணுக்கு ஒரு நீலவா உன்னை படத்தா இந்த மாதர்களை பார்க்கின்ற போது ஏதோ ஒரு சதி திட்டத்தோடு தான் வந்திருக்கிறார்கள். படியாது. அடங்கி போயிடும். நீங்க புடுங்குங்க, நீங்க புடுங்கிதானே பழக்கம். மகாராஜா சரி மகாராஜா, உங்க மனைவி சந்திரமதி எப்போ எங்க இருவரையும் திருமணம் பண்ணி கொண்டு
கூடியவன். என்னை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள். இது தகாத வார்த்தை. என்ன தகாத உங்களை வார்த்தை? பார்க்கின்ற போது என் பார்வைக்கு எப்படி தெரிகிறது தெரிய வருமா? மகாராஜா, தந்தை போல் காட்சியளிக்கிறீர்கள். மகாராஜா, இங்க பாரு. மகாராஜா திருமணம் பண்ணி தங்கை போல் காட்சியளிக்கின்றீர்கள், மகனை போல் காட்சியளிக்கின்றீர்கள். அப்படி இருக்கின்ற வேளையில் திருமணம் கேட்கிறீர்கள். கொலையால் கல்யாணமே எனக்கென்று அழகான ஒரு மனைவி இருக்கின்றார், அழகான ஒரு மகன் இருக்கின்றார். சொல்லுங்க. அழகான ஒரு மனைவி, அழகான ஒரு மகன். அப்படி இருக்கின்ற வேலையில் தன் தாளத்தை விட திறமாகவும் தாயாகவும் தங்கையாகவும் மதிக்கக்கூடியவன். இது திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள். அடி உந்தன் மீது எந்த அணுக்கு இஷ்டம் இல்லை. அடி உந்தன் மீது எந்த அணுக்கு இஷ்டம் இல்லை. அடி உந்தன் மீது எந்த அணுக்கு இஷ்டம் இல்லை. போடிடி 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 இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது.
நீங்க செய்யுங்க நம்ம மகாராஜா என்ன செய்யணும்? செய்யுங்க. செஞ்சா போதும் எங்களை கல்யாணம் பண்ண முடியும் பூச்சால கொடுத்ததும் பொண்ணு மேல கொடுத்ததும் அழகு வாயால ஒரே போய் சரி, அடி பொய்யை எண்ணி சொல்ல சொல்லும். மகாராஜா அவங்க துணைக்கு இல்ல நினைக்க இருக்கிறாரு பாத்தீங்களா மகாராஜா சொல்லி ஓடி இருக்கிறேன் சொல்லியோ மகாராஜா அவன் துணைக்கு அவன் எனக்கு வந்திருக்கான் 5 மணி சவுக்கே இருக்கா? போ 5 மணிக்கா தள்ளியே விட்டாலும் எனக்கு வைத்த மந்திரி அற்புதமான மந்திரி. பத்தியா கிளப்புறனே என்ன மகாராஜா உத்து வாங்குறல அங்கதான் உதவானே தெரியும் உனக்கு. அந்த மாதங்களை எடுத்து வரணும். சீக்கிரமா மகாராஜாவே யோ ஒரே வான வெடிக்கா கேக்குதியா? அதனால மகாராஜா வந்து சீக்கிரமா தாலி கட்ட சொல்லு. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பெருவளங்க இந்த வாழணும் சொல்ல வளர்த்து ஒரு கோடி குயில் போடலாம் காலவளர்த்து பாடலாம் பொண்ணு பொண்ணு பக்கத்தில பொண்ணுக்குள்ள நிக்கையில கண்ணு பொண்ணும் திருமணம் செய்ய வேண்டாம் அப்படித்தானே? ஆமா மகாராஜா, சீக்கிரமா திருமணம் செய்யுங்க மகாராஜா. திருமணத்தை கட்டுறீங்களா இல்ல செய்யறீங்களா இல்ல ஆத்துறீங்களா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி பாராமலே